இன்றைய பயணம் நம்ம எங்கே போகிறோம்னா சித்தேஸ்வர மலை. பவானி அம்மாப்பேட்டை தாண்டி உமாரெட்டியூர் தாண்டினோன்னையும் சித்தேஸ்வர மலைன்னு ஒன்று இருக்குது. அதை பாலமேடுன்னு கூட சொல்லுவாங்க. அது ஆஃப் ரைடுக்கு ஏற்ற ஒரு பயணமாக இருக்குது. 4 வீல் டிரைவில் மட்டும்தான் இந்த மலைக்கு போக முடியும். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரும் கல்லாக இருக்கும். ரொம்ப 4 வீல் கிரிப் 4x4 மட்டும்தான் இந்த வண்டி இங்கே இந்த மலை மேலே ஏற முடியும். இந்த ஜீப்புக்கு வந்து ஜீப் ரைடு வந்து ஒரு அருமையான ஒரு ஜீப் ரைடாக இருக்குது. மேலே இங்கே சித்தேஸ்வர மலைன்னு சொல்லிட்டு சிவன் கோயில் இருக்குது. நம்ம அந்த சிவன் கோயில் வரைக்கும் அந்த ஜீப் போகலினாலும் முன்னாடி இருக்கிற பெரிய குளங்கிற வரைக்கும் ரொம்ப கரடுமுரடான ஒரு பாதையாக இருக்குது. அந்த வழியை தான் அந்த வழியில் தான் நம்ம போகிறோம். போகிற இது பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பே வந்து ரொம்ப திணற அளவுக்கு நம்ம என்ன தான் பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு செங்குத்தான மலைப்பகுதியாக இருக்குது. இது இங்கே ரைட் பண்ணுறதே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ட்ரைவ் பண்ணி போகிறது வந்து ரொம்ப சவாலான விஷயமா இருக்குது. ஆனால் நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. மிக அருமையான ஒரு பயணமாக அமையுது. மேலே அப்படியே போயிட்டே இருந்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஃபாரஸ்ட்டு, நடுவாண்ட ஒரு மண் தடம், இப்படியே ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒரு மண் தடம். நல்ல வேளை நம்ம ஜீப்பு விட்டு விழுந்துற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு கரடுமுரடான ஒரு பாதையாக இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம போயிட்டே இருந்தோம். ஆனால் பல இடங்களில் பார்த்திங்கன்னா செங்குத்தான பகுதியாகவே இருக்குது. இது ஒரு ஆஃப் ரோடுக்கு ஏற்ற ஒரு இடம். நீங்களும் இங்கே வந்து ஒரு டைம் இந்த ஜீப்பை ஓட்டி பாருங்கள். அப்புறம் சுற்றி அந்த அழகெல்லாம் பார்த்தா, மேலே போய் சுற்றி அழகெல்லாம் பார்த்தா எக்ஸலண்ட்டுங்க. அந்த மாதிரியான ஒரு இடமா இருக்குங்க. இங்கே அங்கங்கே அப்படியே ஒரு சின்ன வீடுகள் தான் இருக்குது. ரொம்ப அதிகமான இல்லை, மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து வசிக்கிறாங்க. எல்லோரும் கீழே வந்துட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து பஸ் வசதி கிடையாதுனால ஒரே ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும்தான் இருக்குது. அதனால் மக்கள் எல்லோரும் கீழே வந்து வந்துடுறாங்க, குருரெட்டியூருங்கிற இதுக்கு வந்துடுறாங்க. ஆனால் அங்கேருந்து பார்த்தா அந்த பாகுபலி படத்தில் வர மாதிரி ஒரு ஆறு வந்து பார்த்திங்கன்னா அது காவேரி ஆறு தான் அது போயிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே சுற்றி அந்த அழகெல்லாம் அப்படியே ரசித்து பார்த்தா எவ்வளோ ஒரு அப்படியே ஒரு கண்கள்லாம் காட்சிம்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு காட்சியாக இருந்துச்சு. சுற்றி ஒரு பசுமை நிறைந்த கிராமம். அந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அன்பானவங்களாக இருக்காங்க. நம்மளாம் போயிட்டு அவ்வளோ நம்மளை நேசிக்கிறாங்க. நம்மங்களுக்கு வேணுங்கிறத நம்மளுக்கு அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஊருக்கு போனது வந்து உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக இருக்குது.